முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி, மேஜர் தர அதிகாரி இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டு இம்மாதம் 17ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நெவில் வன்னியாராச்சி. நெவில் வன்னியாராச்சி ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி. மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்புக்கு அவர்தான் பொறுப்பு. ஏன் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால், முதல்ல இன்றைக்கு காலமே அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு கொடுக்க போனவர். சட்டவிரோதமான முறையில் 28 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்து சேர்த்தார் என்று சொல்லி, அப்போ அந்த 28 மில்லியன் ரூபாயும் எங்கே இருந்து வந்தது? இவருடைய மாச சம்பளத்திலிருந்து அவ்வளோ பெருமா வராது. அப்போ எப்படி வந்ததுன்னு சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லல. அது அப்படி இப்படி என்று சொல்லிப்பார் போடக்கு. அதனால இன்றைக்கு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமாக இருந்த பலர் இந்த மாதிரியான லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு அவர்களில் சிலர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அந்த பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு இராணுவ அதிகாரியே கைது செய்யப்பட்டிருக்கிறார்ன்றது மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாகும். எனவே இவருக்கு அந்த 28 மில்லியன் ரூபாய் காசு எங்கிருந்து வந்ததுன்றது போ விசாரணைகளில் தெரிய வரும். அதில் யாரெல்லாம் சிக்கப்பட போகின்றார்கள் என்று சொல்லி தெரியல. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அவரை விசாரணைக்கு கூப்பிட்டது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு. ஆனால் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம் 2024ஆம் ஆண்டு இவரை விசாரணைக்கு வர சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவு CIDயினர் அழைப்பு விடுத்திருந்தார்கள். எப்படி என்று சொன்னால் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு வர சொல்லி இவரை மட்டுமில்லாமல் இவரோட சேர்த்து யோசித ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சவினுடைய மற்றொரு மகனாகிய யோசித ராஜபக்ச 2 பேரையும் சேர்ந்து ஒண்டா விசாரணைக்கு வர சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவு சமன் அனுப்பியிருந்தது. ஆனால் 2 பேருமே அன்றைக்கு போகல. அன்றைக்கு இவர் எங்கேயோ வேறு எங்கேயோ இடத்துல இருந்தான்னு சொல்லி போகல. அன்றைக்கு யோசித ராஜபக்ச வெளிநாட்டில் இருந்தவர் போன டிசம்பர் 16ஆம் தேதி. அதனால விசாரணைக்கு போகல. அதுக்கு பிறகு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு போனவர் விசாரணைக்கு. அன்றைக்கு 4 மணித்தியாலங்கள் இவரை வச்சு விசாரிச்சு போட்டு விட்டார்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினர். இதே மாதிரி ஒரு கேஸ்ல தான். ஆனால் இன்றைக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் விசாரிக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டு தான் அன்றைக்கு விசாரிக்கப்பட்டதா அல்லது வேறு ஒரு கேஸான்னு சொல்லி தெரியல. ஏன்னு சொன்னால் இவையில் மேலே ஒரு கேஸ் 2 கேஸ் இருக்காது, பல கேஸுகள் இருக்கும். எனவே ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு கேஸை விசாரிக்கும் போல நடக்குது. அந்த அடிப்படையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவரை கைது செய்திருக்குது. இதுக்கிடையில் இவருடைய கைதுக்கு பின்னால இன்னும் ஒரு காரணம் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு சந்தேகம் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு இவர் கைது செய்யாக்கு முதல் இவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு காலம போகாக்கு முதலே ஒரு கொழும்பு ஊடகத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது. என்னன்னு சொன்னா, வசீம் தாஜுதீன் இருக்காரு தானே, அவர் கொல்லப்பட்ட நேரத்தில் அவர் உயிரிழந்த அந்த நாளில் அவருடைய உடலுக்கு பக்கத்தில் ஒரு முன்னாள் மேஜர் தர அதிகாரி ஒருவர் போயிருந்தார். அந்த இடத்துக்கு அந்த ஸ்பாட்டுக்கு உடனே போயிருந்தார் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று இன்றைக்கு வெளியாக இருந்தது. இவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போகாக்கு முதல் அதில் பெயர்களோ ஏனைய விவரங்களோ குறிப்பிடாமல் ஒரு ரகசிய தகவல் மாதிரி வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த ஒரு முன்னாள் இராணுவ மேஜர் என்று சொல்லித்தான் போடப்பட்டிருந்தது. அதில் வேறு எதுவுமே போடப்படல. எனவே அவர் இவராக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. எனவே அவர் வசீம் தாஜுதீன் அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நாளில் இவருக்கு என்ன அலுவல், அங்கே அந்த நேரத்தில் அவருக்கு என்ன அலுவல், ஏன் அங்கே போனவர் என்று சொல்லி இப்போ அது சம்பந்தமான தகவல்கள் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைச்சிருக்காம். எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்காம். எனவே இன்றைக்கு இவர் கைது செய்யப்பட்டு இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்படுறதுன்றது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இன்றைக்கு வியாழக்கிழமை தானே, இன்றைக்கு கைது செய்யப்பட்டால் பெரும்பாலும் திங்கட்கிழமை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்துடுவீங்க. அல்லது வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டாலுமே, நாளைக்கு கைது செய்யப்பட்டாலுமே இந்த திங்கட்கிழமை நீதிமன்றத்துக்கு கொண்டறிவினம். அதுக்கு பிறகு பிணை கொடுக்கிறதா இல்லையான்றதை நீதிமன்றம் முடிவெடுக்கும். ஆனால் இன்றைக்கு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இப்போ கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2 கிழமை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார், இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும். எனவே அதில் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. எனவே வசீம் தாஜுதீன் அவர்களுடைய கொலை சம்பந்தமான விசாரணைகள் ஏதாவது மேற்கொள்வதற்காகத்தான் இந்த 2 வார கால தடுப்பு காலமா என்கின்ற ஒரு சந்தேகம் ஒன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லா தகவல்களும் விசாரணைகள் இந்த முடிவில் தெரிய வரும். இதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வசீம் தாஜுதீன் அவர்களுடைய கொலையுடன்
மித்தனிய கச்சாவுக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது தானே. அது வந்து அவசரமாக மறுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய மகனாலேயே. அவருடைய மகனுக்கே வந்து 18 வயசே ஆகல, 17 வயசு தான். அப்ப அந்த 17 வயசு மகனை வந்து யாரோ தூண்டி விட்டிருப்பார்களோ என்று சொல்லி ஒரு சந்தேகம் கொண்டு வருது. அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு காலமும் இப்ப மித்தனிய கச்சா வந்து கொல்லப்பட்டு இந்த வருஷம் பிப்ரவரி மாசத்துல வந்து கொல்லப்பட்டவர் கிட்டத்தட்ட 8 மாசம் ஆகுது. இந்த 8 மாச காலமாக அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாருமே வந்து வெளியில வந்து கதைச்சதும் இல்லை, வாய் திறந்ததும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தகவலை முதல் முறையாக வந்து வெளியில சொல்லிக்கிறது அவருடைய மனைவி. அவ வந்து முன்னாள் மனைவி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மித்தனிய கச்சாவினுடைய முன்னாள் மனைவி. அவ வந்து இப்ப வேறொரு நபருடன் வாழ்ந்து வர்றதாக சொல்லப்படுது. இந்த தகவல் எல்லாம் வெளியில வந்தது காரணம் மித்தனிய கச்சாவினுடைய மகன் வழங்கின அந்த பேட்டி தான். அவருக்கு வந்து 17 வயசு, அதனால போட்டோக்கள் போட்டு காட்ட முடியல. 18 வயதுக்கு குறைந்த யாருடைய போட்டோக்களை வந்து போட்டு காட்டுறது வந்து அறம் இல்லை. இருந்தாலும் அந்த சிறுவனை வந்து யாரோ தூண்டி விட்டிருப்பார்களோ என்கின்ற ஒரு சந்தேகம் வருது. ஏனென்று சொன்னா அந்த சிறுவன் வந்து என்னென்ன வாக்குமூலம் எல்லாம் சொன்னாரோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னாரோ அவலத்தையும் வந்து நாமல் ராஜபக்ச ஊடகவியலாளர்கள் மத்தியில் வந்து சொல்றாரு. ஏதோ எழுதி வச்சு 2 பேரும் போட்டோ காப்பி எடுத்து வச்சு பாடமாக்கின மாதிரி அந்த சிறுவன் அங்க சொல்ல இவர் வந்து இங்க பேட்டியில சொல்றார். ஒரே காரணங்களை சொல்றார். அந்த சிறுவன் என்ன சொன்னு சொன்னா, என்னுடைய அப்பா கொல்லப்பட்டதுக்கு என்னுடைய அம்மா தான் காரணம். என்னுடைய அம்மா வந்து வேறொருவருடன் இப்ப இருக்கிறா. அந்த வேறொரு நபரும் இந்த அம்மாவும் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் அம்மாண்ட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து இப்ப கிட்டடியில் 2.5 லட்சம் ரூபாய் காசு வந்தது. அந்த காசு அனுப்பினது இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற பெக்கோ சமன் தான் அனுப்பினவர். எனவே பெக்கோ சமனுக்கும் எங்கள் அம்மாக்கும் என்ன தொடர்பு, ஏன் காசு அனுப்பணும்? இப்ப என்னதான் பிள்ளைகளாக இருந்தாலும் அம்மா பிளவிட்டதாகவே இருக்கட்டும், அம்மா சரியில்லாமலே இருக்கட்டும், அது பிரச்சனையே இல்லை. எங்கேயாவது பிள்ளைகள் வந்து வெளியில சொல்லுவீனமா, ஊடகத்துக்கு வந்து சொல்லி நம்ம எங்கட அம்மா சரியில்லை, எங்கட அம்மா அங்க நிக்கிறா இங்க நிக்கிறாண்டு யாருமே சொல்ல மாட்டேன். அதுபோக 18 வயசுக்கு குறைஞ்ச சின்ன பிள்ளைகள் வந்து அவசரமாக இந்த மாதிரி ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்கிறது, இந்த மாதிரி குடும்ப கதைகளை சொல்றது, பெத்த தாயை வந்து பிள்ளையா கதைக்கிறது, இதெல்லாம் எங்க நடக்கும்? ஆரோ பின்னுக்கு இருந்து தூண்டி இருக்கணும், ஆரோ சொல்லிக்கணும், இந்த மாதிரி நீ சொன்னா தான் நம்புவினம், அப்பதான் இந்த பிரச்சனை வந்து சப்பண்டு போகும் என்று சொல்லி. எனவே அந்த சிறுவன் வந்து என்ன விஷயம் சொன்னவர் என்று சொன்னா, என்னுடைய அம்மா தான் இதுக்கு காரணமா இருப்பா. அம்மா வந்து அப்பாவை வந்து பிழையான முறையில வந்து அடையாளம் காட்டியிருக்கிறா. ஏன் சொல்லுங்க, குற்றப்புலனாய்வு பிரிவு கேட்டிருக்குது. இந்த சிசிடிவி கேமரா காட்சியோட காட்டி, அதாவது இந்த வசீம் தாஜுதீன் கொல்லப்பட்ட நேரத்தில் அதுக்கு பின்னால போன ஒரு வாகனம் இருக்குதானே, அந்த வாகனத்தினுடைய சிசிடிவி காட்சியை கொண்டு போய் காட்டி, இந்த வாகனத்தில் வந்து இதில் ஓடிக்கொண்டு போறாள் யார், இந்த வாகனத்தில் இருக்கிறாள் யார், பார்த்தா மித்தனிய கச்சா மாதிரி இருக்குது, நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி. எனவே கணவன் யார், கணவனுடைய நடவடிக்கை என்ன, உடல் அசைவுகள் என்ன, எப்படி கை வச்சிருப்பார், எப்படி என்ன செய்வார் என்று சொல்லி தெரியும் தானே, மனைவிக்கு பெரும்பாலும் தெரியும் தானே. அப்ப அவ சொல்லியிருக்கிறா இது மித்தனிய கச்சா தான். ஏன்னு சொன்னா இடுப்புல வந்து அடிக்கடி கை வச்சு கொண்டே இருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு நாரி வருத்தம் ஒன்று இருந்தது. அப்ப நாரி வருத்தம் வந்ததுல இருந்து இடுப்புல அடிக்கடி கை வைக்கிறவர். எனவே அந்த பொசிஷனை பார்க்கவே விளங்குது இது மித்தனிய கச்சா தான் என்று சொல்லி அவ வந்து குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சொல்லி போட்டா. இது முதல் நாள் சொன்னது. பிறகு அடுத்த நாள் வந்து மகன் வந்து இல்ல அம்மா வந்து பிள்ளையா சொல்லி போட்டா, அம்மா சரியில்லை, அம்மா அப்படி இப்படி என்று சொல்லி. எனவே யாரோ தூண்டி விட்டுருக்கிறார்கள். அந்த மகன் சொன்ன அதே வசனம், அதே காரணம் எல்லாமே வந்து நாமல் ராஜபக்ச பிறகு ஊடகங்கள் மத்தியில் சொன்னவர். எனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா, ஏதோ ஒரு விஷயம் பின்னணியில பெருசா நடந்துருக்கிறதுன்றது மட்டும் எங்களுக்கு தெள்ள தெளிவாக விளங்குது. எனவே எல்லா விசாரணைகளின் முடிவிலையும் வந்து உண்மைகள் கண்டிப்பாக வெளியில வரும். எனவே வசீம் தாஜுதீன் அவர்களுடைய கொலை வழக்கு இப்பொழுது முழுமையாக விசாரிக்கப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் மிக விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். படகு உரிமையாளர் ஒருவரை கைது செய்த போலீசார் அவரை விளக்கமறியலில் வைத்திருக்கின்றார்கள். இந்த படகு உரிமையாளர் என்ன செய்தவர் என்று சொன்னா, கிட்டடியில் பார்த்தீங்கன்னு சொன்னா தங்காலை பகுதியில் இருக்கக்கூடிய சீனி மோதரை என்று சொல்லப்படுற இடத்துல 700 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டு முழு நாட்டையும் வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்தது. அந்த 700 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்களினுடைய மொத்த பெறுமதியை வந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேலே என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு நடவடிக்கையில், ஒரு சிங்கிள் ஆபரேஷன்ல வந்து ஒரு நாள் நடவடிக்கையில் வந்து மீட்கப்பட்ட பெருந்தொகையான போதைப் பொருள் இது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அந்த போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தார் என்று சொல்லி ஒரு படகு உரிமையாளர் ஒருவரை கைது செய்து இப்பொழுது போலீசார் விளக்கமறியலில் வைத்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் வெளிநாடு ஒன்றில்
கடலில் இருந்து இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே வந்து இந்த ட்ரோலர் படகு இருக்குத்தானே அதில் கொண்டு வரப்பட்டு நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஏன்னு சொன்னால் கொஞ்ச காலத்துக்கு முதலே குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் இலங்கை போலீசாருக்கும் வந்து தொடர்ந்து தகவல் கிடைச்சு கொண்டிருந்தது. இந்த மாதிரி தெற்கு கடலில் நடுக்கடலில் வந்து நீண்ட காலம் தரித்து நிற்கக்கூடிய படகுகள் வந்து நிற்கிது, அங்கே போய் பிடிங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு சில படகுகளை வந்து போலீசார் மீட்டிருந்தார்கள், கடற்படையினரும் சேர்ந்து மீட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் வந்து இந்த படகு வந்து நடுக்கடலில் நின்று கொண்டிருக்கும் போது இலங்கைக்கு சமீபமாக ஆனால் நடுக்கடலில் நிற்கும் போது அங்கிருந்து இந்த படகுல இறக்கி அப்புறம் இந்த படகு மூலம் கடற்கரைக்கு கொண்டு வந்திருக்கணும். எனவே அந்த படகுக்கு ஒரு உரிமையாளர் இருப்பார் தானே, அவர் தான் இப்போ கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த படகுல இருந்து கடற்கரைக்கு கொண்டு வந்த பிறகு அந்த கடற்கரையில் கொஞ்சம் பேர் போய் ஏற்றி 3 லொரிகளில் தான் நீங்கள் சீனி மோதிரைக்கு கொண்டு வந்தவே. அந்த லொரி உரிமையாளர்கள், லொரி ஓடினவர்கள், அதில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர் உயிரிழந்து விட்டார்கள். இப்போ படகு உரிமையாளர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். எனவே இந்த படகு உரிமையாளருக்கு தெரியும் அந்த நடுக்கடலில் என்ற ட்ரோலர் படகு இருக்கல்லோ அதில் வந்தது எத்தனை பேர், அதில் வந்தாக்களார், அவை இலங்கை ஆக்களா அல்ல வெளிநாட்டாக்களா, எந்த நாட்டில் இருந்து அந்த படகு வந்தது, ஏதாவது ஒரு விவரம் தெரிஞ்சிருக்கத்தானே வேணும். எனவே இவரை பிடிச்சி விசாரிக்க வேண்டிய விதத்தில் வந்து விசாரிச்சா அந்த உண்மைகளும் தெரிய வரும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அது சம்பந்தமான விசாரணைகளும் இப்பொழுது துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.